ஆவணி மாதம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது விநாயகர் சதுர்த்தி தான். இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக இந்த ரைஸை கிளஞ்சி கொழுக்கட்டை மாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கிளஞ்சி காய வச்சாச்சு. இதை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் கொழுக்கட்டை செய்யறதுக்காக மாவு காய வச்சோம். ஆனால் நாளைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வருது. ஆவணி மாதத்தில் விநாயகரை வழிபடுறது அவ்வளோ ஒரு நல்லது. அதனால் நாங்கள் நாளைக்காக இன்றைக்கே மாவு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விநாயகர் கோவிலுக்கு கொழுக்கட்டை செய்யறதுக்காக இன்றைக்கே மாவு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். ஏன்னா நாளைக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இது இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா மாவு நாளைக்கு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிறைய கொழுக்கட்டை செய்வோங்கிறதுக்காக இதை நாங்கள் காய வச்சு ஒரு துணியில் சுற்றி எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த அரிசியை அம்மா மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க. நம்ம ஊரில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வில்லேஜ் சைடில் அது என்னதுமா உரல், அதில் போட்டு நல்லா குத்துன்னு குத்தி மாவாக்கிடுவோம். இப்போ நம்மள்ட்ட மிக்சி தான் இருக்கு இல்லையா, அதனால் மிக்சியிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை அரைச்ச பிறகு காட்டுறோம். வணக்கம். அதுக்காக அருகம்புல் மாலை கட்டுறதுக்காக அருகம்புல் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளருக்கு பூ மாலை கோக்கத்துக்காக எடுத்துகிட்டு கோக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்கு? கொழுக்கட்டை செய்யவா? வாவா அப்போ நம்ம வீட்டில் நிற்கி கொழுக்கட்டை இன்னைக்கு கொழுக்கட்டை செய்ய. இது எதுக்கு? சுண்டல் தாளிக்க. வாங்க, சுண்டல் கூற வச்சிருக்கியா? சுண்டல் கூற வச்சாச்சு. மாவி வச்சுட்டோ காய வச்சிருக்கோம். சரிம்மா, நீ இந்த கோலம் போட்டல்ல, இந்த கோலத்துக்கு அரிசி மாவு கோலம் நீனே தயாரிச்சா? எல்லாரும் கேட்டாங்க. ஆமா, நானே தயாரிச்சேன். எப்படின்னா அரிசி ஊற வச்சு அதை நல்லா ஊறின பிறகு நல்லா ஊறின வடிகட்டி நல்லா நைஸாக அரைக்கணும். நோயா குறுமையாக இருக்கக்கூடாது. நல்லா மைதா பதத்துக்கு நைஸாக அரைச்சி அதை வெள்ளை துணியில் வச்சு வடிகட்டி தொங்க விட்டோன்னா தண்ணி வடிஞ்சிடும். அதை எடுத்து தட்டில் குட்டி குட்டியாக தட்டி காய வச்சு எடுத்துகிட்டு போட்டுட்டா நம்ம கோலம் போடும்போது பூஜை அன்னைக்கு அரைக்க முடியாது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் பச்சை கருப்பூரம் போட்டு கோலத்தை எடுத்துடலாம். அதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கேன். காமிக்கவா? இந்த வீடியோடைய தொடர்ச்சி நெக்ஸ்ட் மினி விளாகில் வரும். அதுக்கு இல்லையா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கொழுக்கட்டை மாவு, அந்த கொழுக்கட்டை மாவில் நல்லா சூடாக வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு ஊற்றி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொழுக்கட்டை மாவு நம்ம கையில் இலையில் எடுத்து தட்டும் பொழுது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தட்டினோன்னா கையில் ஒட்டாமல் அழகாக வரும். தட்டும்போது பார்த்திங்கன்னா சைட்லலாம் ரொம்ப தின்னாக தட்டாமல் ரொம்ப மெலிசாக தட்டணும். நடுவில் மட்டும் கொஞ்சம் மெலிசாக தட்டாமல் கொஞ்சம் தின்னாக தட்டிட்டு சைட்லலாம் ரொம்ப மெலிசாக தட்டணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 இலைக்கும் நடுவில் நல்லா சென்ட்ரல் பாயிண்டில் இந்த பூரணம் சொல்கிற ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம அழகாக கேப் தெரியாமல் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக மடித்து விட்டுடணும். கேப் தெரிஞ்சால் அதனுடைய ஸ்வீட்னஸ் எல்லாம் வெளில வந்துடும், அந்த ஸ்டஃபிங் எல்லாம். அதனால் அவ்வளோ அழகாக தட்டி நடுவில் சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அழகான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாகவும் இருக்கும், ஒர்க்கும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கொழுக்கட்டை தாராளமாக செய்யலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சு காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நம்ம நைஸாக மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இட்லி பானையில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கணும். இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்த பிறகு அதை வெந்நீரில் ஊற்றி பிசைஞ்சு நம்ம கொழுக்கட்டை தட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டி எடுத்த கொழுக்கட்டை எல்லாமே வச்சு நம்ம இட்லி பானையில் வச்சு எடுத்துடலாம். நம்ம வைக்கும்போது என்ன பண்ணணுன்னா அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பு பகுதியை உள் பக்கமாக வச்சு சுற்றி பரவலாக வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா நல்லா ஈவனாக வேகும். நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வேகும் ஒன்று வேகாமல் இருக்கும். வெந்தால் தான் நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்லா அழகாக ரவுண்டாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருக்கிற கேப்பில் அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடும். இந்த கொழுக்கட்டையை வெந்துச்சான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நல்லா காஞ்ச க்ரீன் கலரில் ஆகும். அதாவது
காஞ்ச இலை எப்படி இருக்கும் அந்த க்ரீன் கலரில் ஆகும். அப்படி ஆகும் பொழுது கொழுக்கட்டை வெந்துச்சுன்னு அர்த்தம். இதோ பாருங்கள், இப்போ வந்து கொழுக்கட்டை வெந்துடுச்சு. இதான் நம்ம வெந்துச்சான்னு பார்க்குற கொழுக்கட்டை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கோவிலுக்கு கிளம்பிடலாம். நாங்களும் கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அபிஷேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து வெண்பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். வெண்பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை 3மே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த 3ஐயும் வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சுண்டல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிறவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா பவர் கட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் வந்து மொபைல் லைட்டு ப்ளஸ் வந்து எல்லாரோடைய மொபைல் ஃப்ளாஷ் லைட்டையும் ஆன் பண்ணி வச்சு தான் சாமி கும்பிட்டோம். ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டே இருக்கக்குள்ளே கரண்ட்டும் வந்துடுச்சு. ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு உள்ளே. அதனால தான் அப்பாவுக்கு அப்படி இருக்குது. அப்புறம் தேங்காய் உடைச்சி நீர் விளாவி சாமி கும்பிட்டோம். இங்கே வந்து வில்லேஜ் சைடுங்கிறதால கோவில் இன்னும் பழைய காலத்து கோவில் இப்படி தான் இருக்கும். இந்த கோவிலை வந்து நாங்கள் விரிவுபடுத்துறதுக்கு தான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோஸ் யாராவது லாங்காக பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த கோவிலுக்கு பண்ணுங்கள். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இதோட முடியுது. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.